ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் சத்யா. இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோடை டேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ கோடை டேஸ் எபிசோட் 4, எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 இது நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு நல்ல ஆஃப் ரோட் சீப் சஃபாரியில் தான் இந்த கேம்புக்கு நம்ம வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான் இந்த கேம்புக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கோம். நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட் வியூவில் தான் நம்மளோட ஸ்டே அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு 5 A-frame ஸ்டே எடுத்துருக்க நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஸ்டேயிலேருந்து அந்த சைடு பார்க்கும்போது ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். வேறு என்னங்க வேணும்? ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில், அதுவும் ப்ரைவசி மஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கேம்ப்லேயே நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டு இப்போ வந்து டீப் ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இதுதான் நம்ம ஸ்டேவோட ஃப்ரண்ட் வியூ. எனக்கு இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நிஜமாலே வந்து பக்கத்தில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு வீடு செப்பரேட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லுமே நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்த வைப் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ட்ரக்கிங்க்கு கிளம்பிட்டோம். ஆனால் இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க தெரியல. ஸோ அதனால் என்னை ஃபஸ்ட்டே மன்னிச்சிடுங்க. ஏன்னா இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கேட்டேன்னா நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலை. புது இடத்த பார்க்குறோம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நான் அவ்வளோவா கேமரா யூஸ் பண்ணலை, வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு நான் போனாலும் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு தருவேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அதர் கேம்ப்பு. அது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளோட கேம்ப் இருக்குது. நம்ம கூட இந்த டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்க்கு நம்மளை கைட் பண்ணி முன்னாடி அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு போகிறாரு இல்லைங்களா, அவர் தான் நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. இந்த டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுக்காக தான். ஒரு 1 hour அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம போனால் தான் நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். எங்களோட பிளானிங் என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் முடித்து அங்கே போய்ட்டு எல்லோரும் குளிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வரதா பிளானு. ஸோ அதனால் தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். நம்மளோட கைடு என்ன சொன்னாருங்கன்னா, கீழே இறங்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்காது, 1 மணி நேரத்தில் போயிடலாம். ரிட்டன் வரும்போது 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, ஏன்னா டைம் ஆக ஆக இருட்டாயிடும். அதே மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பீடாக வாங்கன்னு சொல்லிட்டு அவராட்டம் முன்னாடி போயிட்டே இருந்தார். ஏன்னா நம்ம ரிட்டனும் வரணும், அதுக்குள்ளே இருட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் ஸ்பீடாக போயிட்டு இருந்தார். நம்ம ஈவனான ஒரு சர்ஃபேஸ்லேயே நம்ம நடந்து பழகிட்டு, ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அம்மாவும் பாப்பாவும் வரல, அதே மாதிரி ஜெனியும் வரல. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால வர முடியல. கைடே சொன்னாங்க அம்மாவெல்லாம் கூட்டு வர வேணாம் அப்படின்ட்டு. இந்த பிளேஸை மட்டும் பார்க்கும்போது எனக்கு சுவிட்சர்லாண்டுலலாம் இந்த அனிமல்ஸ்லாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடம். கைட் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாரு. ஃபாரஸ்ட்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா நம்ம அவரை பிக்கப் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் குடுன்னு ஓடினோம் பின்னாடியே. பாறை நல்ல ஒரு பாறை, அது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு வட்டப்பாறை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்மளோட ஸ்டேவும் தெரிஞ்சிச்சு, நம்ம தங்கி இருக்கிற ஸ்டேவும் அது அங்கேயும் சில கேம்ப்ஸ்லாம் இருக்குது. நிஜமாலே நடக்க முடியலைங்க, நல்லா மூச்சு தான் வாங்குது. நான் வெயிட் போட்டதுனாலேயே என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ தான் நாங்கள் அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். இல்லைங்க, இதுவுமே கிடையாது, இங்கே கொஞ்சம் மரம் மட்டும்தான் இருக்குது. இது தாங்க ஓப்பன் வேலி. இது ஃபுல்லுமே வந்து ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லுமே வந்து பள்ளத்தாக்கு தான். ஸோ அங்கே ஃபுல்லுமே டீப் ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. உங்களுக்கு அவங்க நடக்கிறதே பார்த்தா தெரியும். ஏன்னா வந்து நல்ல ஊனி நடக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டவுனாக இருந்துச்சு. நீ பண்ற அளப்பதானா எனக்கு பயமா இருக்கு. எடுத்துக்கோங்க, காட்டு நடுவில் வரும்.
நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இல்லை பார்த்துடா டேய், வயசாகிறதுக்கு முன்னாடியே குச்சி ஊன வைக்கிறீங்களேடாப்பா. நமக்காக குளிச்சுட்டு தோட்டத்துக்கு டவல் இல்லாமல் பிள்ளைங்க இருக்குமேன்னு எடுத்துட்டு வர்றாரு. அவரை போய் கலாச்சி வச்சுக்கோப்பா. உங்களை காமிச்சிட்டு பார்க்கலாமா? வினோத்தை போய் பிடிக்கிறேன். வினோத்து தான் எனக்கு கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நடக்கும்போது நடக்க முடியலைங்க. என்ன ரீசன்னா அது அப்படியே டவுனாக போகிறதுனால இருக்கிற மண்ணுக்கும் வந்து நம்ம காலை வந்து ரொம்ப வலிக்கிட்டு தான் போகுது. இடையில வேற இந்த மாதிரி நிறைய மரம்லாம் உழுந்து தாங்க கிடக்குது. ஸோ நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சொல்லிட்டே தான் நடக்கிறாரு. ஏன்னா நிறையா வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும், கொஞ்சம் எங்கள் கூடயே வாங்க, ஏன்னா அங்கே நிறைய வழி இருக்குது. ஸோ நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா கஷ்டம், அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ண சொன்னார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அடர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அவரை பார்க்கல அப்படின்னாலுமே நம்ம அவரை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால தான் வரேன். இப்போ எடுறே வீடியோவை ஒன்றும் இல்லை இந்த வாரம் வாங்க, இந்த வாரம் ஆ ஆ முடிஞ்சு போ. எப்படிமா ஒரு நிமிஷம் நல்லா குடி, காலை நீட்டு, காலை வச்சு ஃபர்ஸ்ட் காலை நீட்டு, காலை போடு, காலை போடு. வந்து மாட்டிக்கிட்டு போல உட்காந்து தான் வரணும். இங்கெல்லாம் போயிடலாமா? அவ எல்லாத்துலயும் ஊராப்பா. இந்த காட்டில் இவ்வளோ அழகான கலரில் ஒரு பூங்க, அது நாங்கள் அந்த டைமில் நாங்கள் நேராகவும் பார்த்தோம். பட் அவ்வளோவா பார்க்காம அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம். என்னென்னா அவர் முன்னாடி ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் நின்று பார்க்க முடியல. ஆனால் அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த கலர் கான்ட்ராஸ்ட் கலரில். நம்மளோட பிளானே என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கே அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வர வழியிலேயே தண்ணி தாண்டி தான் நாங்கள் வந்திருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அந்த தண்ணியில் கால் வைக்கும் போது ஒரு டப்பா ஃபுல்லாக ஐஸ் க்யூப்பை போட்டு அது கால் உள்ளே விட்டால் எப்படி விறுன்னு இருக்கும், அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு 4-5 ஸ்டெப்ஸுக்கே எங்களால் அந்த ஜில்லுன்னு இருக்கிறத தாங்க முடியலைங்க. தண்ணி சத்தம் கேட்டுருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நியர்பை வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா நடக்க முடியல எங்களால். உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, பார்க்க ட்ரையாக தான் இருக்குது இடம்லாம். ஆனால் வந்து நம்ம கால் வைக்கிறோம் அப்படின்னா வழுவுதுங்க. ஏன்னா டவுனாக போகிறதுனால அந்த மண்ணை வந்து என்னன்னு தெரியல, அப்படியே வழுவுது. காலை வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியல அதில். ஸோ அந்த ரீசனாலேயே பார்த்து நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். என்னென்னா இதுவுமே கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருந்துச்சு. ஆறை வந்து ரொம்ப டவுனாக போகுது. அதுவும் எங்கே வலிவு கீழே விழுந்துருமோன்னு பயம் மட்டும்தான் இருந்துச்சு. எங்களால் நடக்க முடியல. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கேயே உட்காந்து பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே அந்த வாட்டர் ஃபால்ஸுக்காக தானே. நம்ம வர வழியிலே 2 இடத்துல தண்ணி வரத்து இருந்துச்சு. அதை தாண்டி தான் நம்ம வந்தோம். அதில் நடக்கக்கூட முடியல, ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. ஸோ இதில் எப்படி நாங்கள் குளிக்க போகிறோன்னு தெரில. ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் அப்போவும் நான் டிசைட் பண்ணேன். ஸோ தண்ணி நார்மலாக இருக்குன்னா குளிச்சிடலாம், ஏன்னா டவல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்பா. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. இன்னும் போடுமா கீழே? இங்கே உட்காந்து பார்க்குறவங்க பாருங்க, அங்கே வர்றவங்க வரலாம். அங்கே போகணும், இங்கே பாரு அந்த பாறை இருக்குல்ல, அதில் இறங்கணும். அதுதான் அந்த பாறையில் இறங்க முடியுமா? இங்கே வா காட்டுறேன். ஆதி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஃபைனலாக இந்த இடத்துக்கு தாங்க வந்தோம். இதுக்கு வாங்க. ரொம்ப இவ்வளோதான் இருக்கும். அப்படியா? தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால யாரும் குளிக்கல. இவர் மட்டும்தான் குளிச்சுட்டு இருக்கிறாரு. சன்செட் எங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 4-5 டைம் கீழேயும் விழுந்துட்டாங்க. நல்ல வேளை நான் கொஞ்சம் பொறுமையாக போனதுனால நான் தப்பித்தேன். நாங்கள் நடந்து வரும்போது இருக்கிற அந்த ஜில்லுன்னு இருந்துச்சு இல்லைங்களா தண்ணி, அதை விட இங்கே கொஞ்சம் தான் கால் வச்சோம், விறுன்ட்டு அதுக்கு மேலே இருந்துச்சுங்க. நாங்கள் யாருமே குளிக்கல, ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் குளிச்சிட்டு இருந்துச்சு, முரளியண்ணா. எங்களால் அந்த தண்ணியை கையில் கூட பிடிக்க முடியலைங்க, எங்களுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு விறுன்னு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மேலே ஏறிட்டோங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து யானை அப்பந்தான் போயிருக்கு. யானையோட ஃபுட் பிரிண்ட் அங்கே தான் பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால் அவர் சீக்கிரமாக வாங்க, அதே மாதிரி பேசாதீங்க, சத்தமும் போடாமல் மெதுவாக வாங்கன்னு தான் சொன்னார் கைடு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் டக்குன்னு இருட்டாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னே சொல்லிட்டு அவராட்ட கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அவர் முன்னாடி போய் பார்த்தா தான்
வேறு ஏதோ அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எங்களை கூட்டு போக முடியும். அதனால் ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துட்டோம். எங்களால் வீடியோ எடுக்க முடியல. என்ன ரீசன்னா எங்களால் நடக்கக்கூட முடியலை. அதில் வேறு யானை வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கைடு என்ன சொன்னார்னா இறங்கும் போது டைம் ஆகாது, சீக்கிரமாக இறங்கிடலான்னு சொன்னார். சொல்லப்போனால் நம்ம வரும்போது தாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏறும்போது கொஞ்சம் படன்னு சீக்கிரமாகவே நாங்கள் ஏறிட்டோம். 1/2 ஹவர்லேயே நாங்கள் ஏறிட்டோம். இந்த டேயோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதே மாதிரி இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய்.